இந்தியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்டவர் யார் தெரியுமா? ரத்தன் டாடா. இந்தியாவுக்கு ஒரு சிறந்த கார் கிடைக்கணும், சாதாரண குடும்பம் ஒரு காரை வாங்கணும். அந்த எண்ணம் தான் டாடா நானோ கார் உருவாக்க வச்சது. 1,00,000 ரூபாய்க்கு காரா? சாத்தியமா? உலகமே சிரிச்சது. ஏளனமாக சிரித்தனர். ஏன்? ஏனென்றால் ஒரு இந்தியர், அதாவது ரத்தன் டாடா, சாதனை செய்ய வந்திருந்தார். அவர் காதலித்தார். வாழ்க்கையில் பொறுப்புகள் நுழைந்தன. ஆம், அவருக்கும் காதல் வந்தது. ஆனால் அவரின் எண்ணம் முழுதும் நாடு முன்னேறணும் என்பதில் இருந்தது. ஜாகுவார் லாண்ட் ரோவர், பிரிட்டிஷ் கார் நிறுவனம், அது நஷ்டத்துல மூட இருந்தப்போ ரத்தன் டாடா அதை வாங்கினார். எல்லாரும் சொன்னாங்க, ஏமாறுகிறார் ரத்தன் டாடா என்று. இன்றைக்கு அதே ஜாகுவார் அபரிமிதமான லாபம் தருது. ரத்தன் டாடா ஒரு ரோல் மாடல், ஒரு மாமனிதர். நமக்கு இருந்த பதவியால் அல்ல, நம்முடைய பண்பால் தான் மக்கள் நம்மை நினைவில் வைப்பாங்க என்று சொன்னவர். உலகம் உள்ளவரை அவரை நினைவு கூறும். அவர் இன்ஜினியர்களுக்கு வழிகாட்டி. நம்ம வாழ்க்கையில ரோல் மாடல் ரத்தன் டாட்டாவே தான்.